வெல்கம் பேக் மக்களே. இன்றைக்கி காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் செய்வோம். இந்த கிரேவி வந்து நம்ம ரைஸ்க்கு, பரோட்டா, சப்பாத்தி இது போல் எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து அதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகு ஜீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் தயிரும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கடைசியாக எலுமிச்சை சாறு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் வரையும் இதை அந்த மசாலாவில் நல்லபடியாக ஊற வைங்க. அந்த மசாலா ஊறுற டைமில் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், பட்டை, கிராம்பு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட முழு மல்லி இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் மல்லி தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வறுத்து அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்ல ஒரு கொரங்கிற அளவில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி நல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பவுடர் கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிடுங்க. இப்போ வந்து அது ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிருக்கும். நம்ம ரெசிபிக்கான மெயின் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்து பிரட்டி வச்சுருக்க சிக்கனை 2 சைடும் கொஞ்சம் நல்லா பொரியிற அளவுக்கு எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாம். சிக்கனை பொரித்து எடுத்துகிட்ட பிறகு அதே கடாயிலே எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நறுக்கின பூண்டு, அதோட கருவேப்பிலை, அது கூட நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா அதை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் கலர் மாறுற வரையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா வறுத்துட்ட பிறகு கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் அதோட இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு அதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருந்தால் சரி, இல்லைனா உப்பு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம பொரிச்சு வச்சுருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நம்ம மூடி போட்டு வேக வச்சாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி பொரிச்சிருந்த சிக்கனுங்கிறதுனால இது நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இதில் வாசனைக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து இந்த சிக்கனை இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சுட சுட ஆந்திரா ஸ்டைல் ஸ்பைசியான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் சூப்பர் ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.